ஷார்ட் சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்கிறதுனால குறமாச பிரசவம் ஆகலாமா? வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர். ஸோ இப்போ நிறைய கேள்விப்படுறோம், கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்கு, சர்விக்ஸ் ஷார்ட்டாக இருக்கு, குறை மாசமா எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் மாசம் 5ஆம் மாசத்துல சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு மெம்பரைன்ஸ் ரப்சர் ஆயிடுச்சு, பனிக்கூட உடஞ்சி டெலிவரி பெயின் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இந்த ஷார்ட் சர்விக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ கர்ப்பப்பை வாயோட லென்த், ஸோ கர்ப்பப்பையோட வாய் தான் சர்விக்ஸ், அதோட லென்த் நார்மலா நமக்கு 2.5 to 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். ஸோ பிரெக்னன்சியில இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் குறைய ஆரம்பிக்கும், இந்த கர்ப்பப்பை வாயோட லென்த். ஸோ இது 2.5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான சில ஹார்மோன் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இந்த கர்ப்பப்பை வாய் லென்த் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த லென்த் குறைய 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 ஸோ நமக்கு ப்ரீ டேர்ம் டெலிவரி, ஸோ 6th மந்த்லயே 7th மந்த்லயே நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்விக்ஸ் லென்த் கம்மியா இருக்கவங்களுக்கு, இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு, 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸா அபார்ஷன் ஆயிருக்கு, 4th மந்த்ல இல்ல 6th மந்த்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சப்போர்ட் நாங்க கொடுப்போம். ஸோ ஹார்மோன் சப்போர்ட் இன்ஜெக்ஷன்ஸாவும் கொடுப்போம், டேப்லெட்டாவும் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு இதுலயே குறை மாச டெலிவரி ஆகாம பார்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த லென்த் என்னதான் பண்ணாலும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது ரொம்ப குறைஞ்சிட்டே ஓப்பன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டிச் போடுவோம். இந்த கர்ப்பப்பை வாயை ஒரு சுருக்கு பை தைக்கிற மாதிரி நாங்கள் ஸ்டிச் போட்டுருவோம். அது பேர் சர்விக்கல் சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கர்ப்பப்பை ஆல்ரெடி ஓப்பனாக ஆகும்போது பண்ணுறது ரெஸ்கியூ சர்க்லாஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெத்தடும் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மெம்பரைன்ஸ் பல்ஜ் ஆகி வருவாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் ஆல்ரெடி ஓப்பன் சுச்சுவேஷனில் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் எமர்ஜென்சி சர்க்லாஜ் பண்ணுவோம். இமீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணி அந்த மெம்பரைன்ஸை உள்ள புஷ் பண்ணி நாங்கள் ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட்லேயே வச்சு we have to go till term. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல்லே நடந்திருக்கு. ஸோ 3 to 4 பேஷண்ட்ஸை நாங்கள் அந்த மாதிரி பண்ணி டெலிவரி மாசம் வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா வெஜினல் பசரி. ஸோ இந்த பசரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்கவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் மாதிரி. அந்த கர்ப்பப்பை வாய் சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் சிலிகான் மேட் பசரி. இதை நம்ம அந்த வெஜினல் இன்சர்ட் பண்ணும்போது ஸோ கர்ப்பப்பை வாய் ஃபர்தராக ஓப்பன் ஆகாமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம ப்ரீ டேர்ம் டெலிவரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.